வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஸோ மணி 10:22 ஸ்ரீவைகுண்டம் வந்துட்டோம். வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே உட்காந்துருக்கோம். இங்கே மக்கள் எல்லாமே அப்படியே படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கங்கே படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே மறுபடியும் கிளம்பலாம். அடுத்து அங்கே போய் நம்ம ஸ்டாப் ஆகிற இடம் பேர் என்ன பேர்? எஸ், ஆழ்வார் திருநகர். அது ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குமா இங்கேருந்து? ஒரு 4 கிலோமீட்டர். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அடுத்து மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14, 15 தேதிகளில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆராய்ச்சி மையத்திலேருந்து இப்போ தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த 2 நாள் கழித்து பாத யாத்திரை நடக்க இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதுக்கேற்ற முன்னேற்பாடுகள்லாம் செய்துட்டு நடந்தால் பெட்டராக இருக்கும். கொடை இருந்தால் மறக்காமல் கொண்டு வந்துருங்க. இப்போ தான் நான் நடந்து வரும்போது அது என்னமோ தெரியல, எங்கே பாம்பு இருந்தாலும் என் கண்ணுக்கு மட்டும் வந்துடும். அத்தனை பேர் நடந்து போகிறாங்க. கரெக்டாக நான் போகும்போது எனக்கு முன்னாடி தான் கிராஸ் பண்ணி போகிறான் நாராஜன். ஸோ கரெக்டாக லைட் அடித்து பார்த்தனால பார்த்துட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ரோட கிராஸ் பண்ணி போயிடுச்சு, நாங்களும் வந்துட்டோம். ஸோ ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு, அதுக்கடுத்து தொடர்ந்து பயணம். தொடர்ந்து கவனிச்சிட்டே இருங்க, பார்த்துட்டே இருங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.